ஜப்பானில் எல்கேஜி, யுகேஜி என்ற கட்டாய கல்வி முறை இல்லை. 3 முதல் 5 வயது வரை குழந்தைகள் விளையாட்டு, ஒழுக்கம், நண்பர்களுடன் பழகுதல், தன்னம்பிக்கை போன்ற வாழ்க்கை திறன்களையே அதிகமாக கற்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் பல பள்ளிகளில் இந்த வயதிலேயே புத்தகங்கள், எழுத்து, எண்கள், வீட்டுப்பாடம் ஆகியவை தொடங்கிவிடுகின்றன. ஜப்பானில் குழந்தையின் மதிப்பீடு மதிப்பெண்களால் அல்ல, தன்னம்பிக்கையுடன் தன் வேலைகளை தானே செய்யும் திறமையால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் பல பள்ளிகளில் ஆரம்ப வயதிலேயே மதிப்பெண்கள் மற்றும் போட்டி மனப்பான்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக பல பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஜப்பான் குழந்தைகள் தங்களுடைய வகுப்பறையை தாங்களே சுத்தம் செய்கிறார்கள், தங்கள் பொருட்களை தாங்களே ஒழுங்குபடுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இதுபோன்ற வாழ்க்கை திறன்களை விட பாடப்புத்தக அறிவுக்கே பல இடங்களில் அதிக நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஜப்பானில் 6 வயதிற்கு பிறகுதான் முறையான படிப்பு தீவிரமாக ஆரம்பிக்கப்படுகிறது. அதுவரை குழந்தையின் மன வளர்ச்சியும் சமூக திறன்களும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் பல பள்ளிகளில் சிறு வயதிலேயே அதிக பாடச்சுமை இருப்பதாக கல்வியாளர்கள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர். ஜப்பானியர்களின் எண்ணம் எளிமையானது. நல்ல மனிதராக வளர்ந்தால் படிப்பிலும் முன்னேற முடியும் என்பதே அவர்களின் நம்பிக்கை. இந்தியாவிலும் புதிய கல்விக் கொள்கை விளையாட்டு அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கின்றது. ஆனால் அதன் நடைமுறைப்படுத்தல் இன்னும் எல்லா பள்ளிகளிலும் ஒரே மாதிரியாக இல்லை. குழந்தைகளுக்கு முதலில் தேவையானது புத்தக சுமையா அல்லது வாழ்க்கை திறன்களா? இந்த கேள்விக்கான பதிலை ஜப்பான் தனது கல்வி முறையால் உலகுக்கு எடுத்துக்காட்டியுள்ளது. இந்தியாவும் கல்வி தரத்துடன் சேர்ந்து குழந்தைகளின் முழு திறமையான வளர்ச்சிக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அடுத்த தலைமுறை இன்னும் வலுவாக உருவாகும்.